ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்ல இருந்து மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியை பேஸ் பண்ணி சில அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸை இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இஃப் யூ ஆர் தரோ வித் எம்ஓடி, நீங்களும் கொஷின் சொல்கிறப்பவே வீடியோவை பாஸ் பண்ணி அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். Question number 1. Which of the following does not exist on the basis of molecular orbital theory? 4 options, 4 species கொடுத்திருக்காங்க. Question என்ன கேக்குறாங்க? இந்த 4 ஸ்பீஷீஸ்ல யாரோ ஒருத்தர் does not exist. அதை நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. So according to molecular orbital theory, எந்த species does not exist அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதுக்கு அந்த ஸ்பீஷீஸ்க்கு முதல்ல பாண்ட் ஆர்டரை கால்குலேட் பண்ணணும். பாண்ட் ஆர்டர் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்பீஷீஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத நம்ம ஈஸியா சொல்லிடலாம். பாண்ட் ஆர்டர் 0 வரப்ப that species will not exist. So இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற ஸ்பீஷீஸ்க்கு நம்ம இப்ப பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ண போறோம். முதல்ல 4 ஸ்பீஷீஸையும் எழுதிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 என்னென்ன இருக்கு? H2 பிளஸ், ரெண்டாவது He2 பிளஸ், மூணாவது He2, நாலாவது Li2. ஓகே, இப்போ முதல்ல இவங்களுக்கு இந்த ஸ்பீஷீஸ்ல இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ H2 ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, 2 ஹைட்ரஜன் இருக்கு, 1 + 1 ரைட்டா, 2 ப்ளஸ் இருக்கா, 1 மைனஸ் பண்ணணும், ஸோ 1. அடுத்தது He2 ப்ளஸ்ஸுக்கு ஒரு ஹீலியமில் 2 எலக்ட்ரான்ஸ், இன்னொரு ஹீலியம் இருக்கு, மறுபடியும் 2 எலக்ட்ரான்ஸ், பிளஸ் இருக்கு, அப்போ -1 பண்ணணும். திஸ் ஈக்குவல் டு 4 - 1 3. ஓகே, அடுத்தது He2 ஒரு ஹீலியம்ல 2 எலக்ட்ரான்ஸ், இன்னொரு ஹீலியம்ல 2 எலக்ட்ரான்ஸ், ஸோ ஆல்டுகெதர் 4 எலக்ட்ரான்ஸ் ரைட். நெக்ஸ்ட் Li2 ஒரு Liல 3 பிளஸ் இன்னொரு Liல 3, டோட்டலி 6. ஸோ இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் திஸ் ஸ்பீஷீஸ். பட் எப்படி இருந்தாலும் நம்ம பாண்ட் ஆர்டர் தான் கால்குலேட் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொன்னேன், தட் இஸ் பாபா டெக்னிக் இல்லையா. பாபா, பி ஃபார் பாண்டிங், ஏ ஃபார் ஆன்டி பாண்டிங், அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ். இப்போ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அப்படியே 2 2 ஃபில் பண்ணணும். ஸோ இங்கே 1 ஃபில் பண்ணுவோம், இங்கே வராது. இங்கே 3 இருக்கு, முதல்ல 2 அப்புறம் 1 இங்கே வராது. அடுத்தது 4, இங்கே 2 இங்கே 2 வராது. அடுத்தது 6, இங்கே 2 இங்கே 2 இங்கே 2, 6 ஆயிடுச்சு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் இருக்கிற 2 பியும் ஆட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் 2 ஏவையும் ஆட் பண்ணிடணும். பியோட டோட்டல்லேருந்து ஏவோட டோட்டலை லெஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அதுதான் பாண்ட் ஆர்டர் ரைட்டா. இப்போ இங்கே 1 தான் இருக்குது, ஸோ 1 - 0 வேற இல்லை இல்லையா ஆன்டி பாண்டிங்கில், பை 2, அப்போ 1/2 which is equal to 0.5. ஓகேவா, அடுத்தது பாருங்க 2 - 1, 2 - 1/2 which is equal to 1/2. This is also equal to 0.5. அடுத்தது 2 - 2/2 which is equal to 0/2, that is equal to 0. அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும், 4 - 2/2, அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ண 4, இது 2, 4 - 2/2 which is equal to 2/2, this is equal to 1. So in the bond order பார்த்த அடுத்த செகண்டே you can say He2 does not exist because அதோட bond order value என்ன வருது? 0 வருது. So இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் பாருங்க, in O2 - O2 and O2 2- molecular species, the total number of anti-bonding electrons respectively are. என்ன கேக்குறாங்க இங்க? anti-bonding electrons கேக்குறாங்க. முதல்ல அங்க கொடுத்திருக்கிற ஸ்பீஷீஸை எழுதிப்போம். கொஸ்டின் நம்பர் 2 என்ன இருக்கு? O2-, அடுத்தது O2, அடுத்தது O2 2-, கரெக்டா? இப்போ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2 ஆக்சிஜன் இருக்கு, 8 + 8 மைனஸ் வந்துச்சுன்னா 1 ஆட் பண்ணிக்கணும். இங்க O2 8 + 8, இங்க O2
ஒரு ஓக்கு 8, இன்னொரு ஓக்கு 8, -2 இருக்கு. ஸோ அது ஒரு 2. இது எல்லாத்தையும் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா 8 + 8 16 + 1 17. இது 16. இது 16 + 2 18. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 8க்கு மேலே இருக்கிறதுனால நம்ம பாபா டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸை எழுதிடலாமா? என்ன வரும்? ஃபஸ்ட்டு 1s வரும், சாரி சிக்மா 1s வரும், அதுக்கப்புறம் சிக்மா ஸ்டார் 1s வரும், தென் சிக்மா 2s வரும், தென் சிக்மா ஸ்டார் 2s. நான் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் எழுதியிருக்கிறேன். இது உங்களுக்கு தரவாக இருந்தால் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் ரெண்டுத்துக்குமே எப்படி இருந்தாலும் நம்ம ஒன்றா எழுதிடலாம். பட் இங்கே ஆக்சிஜன், அதாவது 14 எலக்ட்ரான்ஸ் மேலே போகிறப்ப நம்ம கேர்ஃபுல்லாக இங்கே சிக்மா தான் போடணும். இல்லைன்னா நம்ம 14 up to 14 எலக்ட்ரான்ஸ் எப்படி போடுவோம்னா π2px π2py போடுவோம். ஸோ இங்கே சிக்மா 2pz போட்டுடுறோம். அதுக்கப்புறம் π2px போடுறோம், which is equal to π2py. அதுக்கப்புறம் இதுவே வரும் ஆன்டிபாண்டிங்கில் π2px ஸ்டார் வரும், which is equal to π2py ஸ்டார் வரும், தென் சிக்மா 2pz ஸ்டார் வரும். ஸோ இது YZ X அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் மாலிகுலர் ஆர்பிட்டால் சிக்மா பையை தான் நோட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸை 1 by 1 டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். முதல்ல O2 மைனஸ்க்கு, சரியா? பாருங்கள், சிக்மா 1s இருக்கா, இதில் 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும். ஸோ ஒருத்தருக்கும் போடணுன்றதுனால எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே போடுறோம். இங்கே 2 4 6 8 10, சரியா? இங்கே 1 போடணும், ஃபஸ்ட்டு இங்கே 1 போடணும், இங்கே 1 போடணும். ஏன்னா ஈக்குவலாக 1 1 டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் 2 ஆக்கணும். அகெயின் 2 2. இப்போ 2 4 6 8 10 12 14 14. இங்கே அதே மாதிரி தான் 15 16 திரும்ப 2 ஆக்கணும். ஓகே, ஏன்னா மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆர்பிட்டாலில் இருக்கலாம்ல. நெக்ஸ்ட் ஆக்சிஜனுக்கு பார்க்கலாம். O2 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, 2 4 6 8 10. நான் எப்படி ஃபில் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாடலில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். 10 12 14 15 16. ஓகே, இந்த பை ஆர்பிட்டால்ஸ் வர்றப்போ மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் இங்கே இஸ் ஈக்குவல் டு இருக்குது, ரெண்டு பேரோட எனர்ஜியும் சேமு. ஸோ சிங்கிளி ஆக்குபைட் ஆன பிறகு தான் அங்கே பேரிங் நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்பீஷீஸ் பாருங்கள், O2 2 மைனஸ். அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 18 இருக்கா. 2 4 6 8 10 12 14 14 15 16 17 18. ஸோ டோட்டலாக 18 எலக்ட்ரான்ஸும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ இதில் ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? எல்லாருக்கும் ஸ்டார் போட்டிருக்கோம். முதல்ல O2 மைனஸில் இருக்கிற ஆன்டிபாண்டிங் பாருங்கள், ஸ்டார் போட்டதில் நான் ரவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ மொத்தம் 2 + 2 4 + 2 6 + 1 7. ஓகேவா? அடுத்ததில் 2 4 5 6. ஓகே, அடுத்தது பாருங்கள் 2 4 4 + 2 6 6 + 2 8. ஸோ எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க? 7 6 8. இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, முதல்ல O2 ஒரு ஓல 8 எலக்ட்ரான்ஸ், 2 ஓருக்கு 8 + 8 16 எலக்ட்ரான்ஸ். அடுத்தது O2+, ஒரு ஓக்கு 8 இன்னொரு ஓக்கு 8, ப்ளஸ் வந்தால் மைனஸ் பண்ணிடணும், ஒரு ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ -1 which is equal to 8 + 8 16 - 1 15 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? அடுத்தது O2 மைனஸ், ஒரு ஓக்கு 8 + இன்னொரு ஓக்கு 8, மைனஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கணும், ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +1 which is equal to 17 எலக்ட்ரான்ஸ். அடுத்தது O2 இருக்கு 8 + 8, 2 மைனஸ் இருக்கு, அப்போ +2. this is equal to 18 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம பாண்ட் ஆர்டரை ஈஸியாக எழுதலாம். நமக்கு தெரியும் ட்ரிக்கு, 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறப்ப 3.
அப்போ இதை விட இன்க்ரீஸ் ஆகிறப்ப 14 15 16 டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம பாண்ட் ஆர்டரை 0.5 குறைக்கணும். இதுதான் நம்மளுடைய ட்ரிக்கு. அப்போ அடுத்தது 15 எலக்ட்ரான்ஸு குறைச்சோம்னா 2.5 பாண்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் 16 2.0, அடுத்தது 17 1.5, அடுத்தது 18 1. நான் இங்கே நிறுத்திட்டேன், இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணல, ஏன்னா நமக்கு 18 வரைக்கும் தான் இருக்குது. இப்போ நம்ம பாண்ட் ஆர்டரை நம்ம எழுதிடலாம். 16 எலக்ட்ரான்ஸ்க்கு பாருங்கள் பாண்ட் ஆர்டர் என்ன வருது 2.0, 15 எலக்ட்ரான்ஸ்க்கு 2.5, 17 எலக்ட்ரான்ஸ்க்கு 1.5, 18 எலக்ட்ரான்ஸ்க்கு 1.0. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் பாண்ட் ஆர்டர். அப்போ இதில் யார் குறைவான பாண்ட் ஆர்டரோ அவங்க தான் நம்பர் 1. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு, அடுத்தது செகண்டு, அடுத்தது தேர்டு, அடுத்தது ஃபோர்த்து. அப்போ இதே ஆர்டரில் ஃபஸ்ட்டுனா O2 2- முதல்ல எழுதணும், அதை விட செகண்ட் O2 - அதை விட O2, அதை விட O2 ப்ளஸ்ஸுக்கு பாண்ட் ஆர்டர் அதிகம். இப்போ இது இந்த ஆப்ஷன்ஸில் எது இருக்குது பாருங்கள், O2 2- இதோ இருக்குது, இங்கேயும் இருக்குது, அடுத்தது O2-, அடுத்தது O2, இங்கே O2+ வந்துச்சு, இங்கே O2+. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next, fourth question. According to molecular orbital theory, which of the following lists ranks the nitrogen species in terms in increasing bond order? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 4 ஆப்ஷன்லையும் என்னென்ன ஸ்பீஷீஸ் இருக்குன்னு முதல்ல எழுதிடலாம். N2- இருக்குது, N2 இருக்குது, N2 2- இருக்குது. லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி தான், லாஸ்ட் கொஷின் மாதிரி தான். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ரீசிங் பாண்ட் ஆர்டர்னு கேட்குறாங்க. முதல்ல நமக்கு என்ன தெரியணும், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தெரியணும். ஒரு நைட்ரஜனுக்கு 7, 2 நைட்ரஜனுக்கு 7 + 7, மைனஸ்னால் ஆட் பண்ண, ஒரு மைனஸுக்கு 1 ஆட் பண்ணுறோம். ஸோ 15 எலக்ட்ரான்ஸ் கரெக்டாக. அடுத்தது N2 2 7 இருக்குது, ஸோ 7 + 7 14 எலக்ட்ரான்ஸ். அடுத்தது N2 2-, ஒரு Nக்கு 2 Nக்கு 2- +2, அப்போ 16 எலக்ட்ரான்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நவ் வி ஆர் கோயிங் டு யூஸ் த ட்ரிக். என்ன ட்ரிக்கு, 14 எலக்ட்ரான்ஸ் வர்றப்ப பாண்ட் ஆர்டர் 3ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இன்க்ரீஸ் ஆக ஆக, அதாவது நம்பர் இங்கே எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக பாண்ட் ஆர்டரை 0.5 குறைக்கணும். அப்போ 15க்கு 2.5, 16க்கு 2. ஸோ முடிஞ்சு போச்சு. 14 15 16 மூணுமே இங்கே இருக்குது. அப்போ அவங்கவுங்க பாண்ட் ஆர்டர் எழுதிக்கலாம். 15க்கு 2.5, 14க்கு 3, 16க்கு 2.0. ஓகே, அப்போ யாரோட பாண்ட் ஆர்டர் இங்கே இன்க்ரீசிங் ஆர்டரில் கேட்குறாங்க. அப்போ யார் லீஸ்ட்டோ அவங்க தான் ஃபஸ்ட்டு. இது 1, இது 2, அடுத்தது இது 3. 2.0 2.5 3.0. அப்போ இந்த ஆர்டரை எப்படி எழுதலாம், 2.0 N2 2-, அடுத்தது N2-, அடுத்தது N2. இந்த ஆப்ஷன் இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்ப்போம். N2 2- எங்கே ஃபஸ்ட்டு இருக்குது, இங்கே தான் இருக்குது, N2- N2. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 5th கொஷின். த paramagnetic behavior of B2 is due to the presence of. பாராமேக்னெட்டிக் பிஹேவியர்னால் உங்களுக்கு தெரியும், அந்த மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸில் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும். ரைட், எல்லாமே அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் தான் 4 ஆப்ஷன்ஸ்லையுமே இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஆப்ஷன் பாருங்கள், எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான், அதுவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க அந்த 2 அன்பேர்டு எலக்ட்ரானும் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். இங்கே B2 மாலிக்யூல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொஷின் நம்பர் 5க்கான ஆன்சர் B2. B2ன்னு சொல்கிறப்ப போரானுக்கு 5 அட்டாமிக் நம்பர், +5 2 போரான் இருக்குது, 5 + 5 10. ஓகே, மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடலாம். 1s சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, அடுத்தது சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s. அதுக்கப்புறம் என்ன வரும், பை 2px, பை 2py. அவ்வளோதான், இது வரைக்கும் போகுது. ஏன்னா அட்டாமிக் நம்பர் 10 வரைக்கும் தானே இருக்குது. நீங்கள் அப்படியே 10 ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டாலில் 2 தான், 2 4 6 8. அதனால் இதோடு நான் நிறுத்திட்டேன். புரியுதா? இப்போ 10 எலக்ட்ரான்ஸுக்கா இங்கே 2 போட்டுடலாம், இங்கே 2 போட்டுடலாம், இங்கே 2 போட்டுடலாம், இங்கே 2 போட்டுடலாம். ஓகேவா? இப்போது
இங்கே மிச்சம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 2 எலக்ட்ரான்ஸை அப்படியே இங்கே 2ன்னு போடக்கூடாது. பிகாஸ் இந்த ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்க்கும் எனர்ஜி சேம். அப்போ சிங்கிளாக ஃபில் பண்ண பிறகு தான் டபுள் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். நீங்கள் சிங்கிளாக ஃபில் பண்ண உடனே பார்த்தா எலக்ட்ரான்ஸ் தீர்ந்து போயிடுச்சு. 10ல் பாருங்கள் 2 4 6 8 10 ஆயிடுச்சு. ரைட், அப்போ இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த B2 மாலிக்யூல். இப்போ இதில் பார்ப்போம், இது ரெண்டும் ஸ்டார் வரலை. அப்போ இது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். அதுவும் என்னது? பை. அப்போ பாருங்கள், இன் பாண்டிங் பை பின்னா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தப்பாயிடும். அடுத்தது கொஷின் நம்பர் 6. த பாண்ட் ஆர்டர் இன் O2 மைனஸ் அயான் இஸ். கொஷின் நம்பர் 6 பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். O2 மைனஸ் அயான் இல்லையா? முதல்ல நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா ட்ரிக்கை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஒரு ஆக்சிஜனுக்கு 8, இன்னொரு ஆக்சிஜனுக்கு இன்னொரு 8, மைனஸ் வந்தால் ப்ளஸ். எத்தனை மைனஸ் இருக்குது? ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் ஒரு ப்ளஸ். அப்போ 8 + 8 16 + 1 17 எலக்ட்ரான்ஸ். இப்போ பாண்ட் ஆர்டர் கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? 14 எலக்ட்ரான்ஸ்க்கு பாண்ட் ஆர்டர் 3 இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 15 16 17 இருக்குது. நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப பாண்ட் ஆர்டரை 0.5 டிக்ரீஸ் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ட்ரிக்கு. அப்போ 15னா இது வந்து 2.5, அடுத்தது 2, அடுத்தது 1.5. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 1.5. நெக்ஸ்ட் 7th கொஷின். த பாண்ட் ஆர்டர் ஆஃப் He2 + மாலிக்யூல் அயான் இஸ். 7th கொஷின். He2+. பாருங்கள், ஒரு ஹீலியம்க்கு 2, இன்னொரு ஹீலியம்க்கு 2, ப்ளஸ்னா மைனஸ், ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ். ஸோ 4 - 1 3. அப்போ 3க்கு என்ன பாண்ட் ஆர்டர்னு தெரியணும் இல்லையா? இப்போ நம்ம பாபா டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பாபா ஏன்னா அப் டு 8 இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். 3 இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 ஃபில் பண்ணணும். அப்போ இங்கே 2, இங்கே 1. இப்போ பாண்ட் ஆர்டர் எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? பாண்டிங்லேருந்து ஆன்டி பாண்டிங்கை கழிக்கணும். 2 - 1/2. இப்போ 2ல் 1 போச்சுன்னா 1 1/2 which is equal to 0.5. ஸோ 0.5 இங்கே கொடுக்கல, 1/2னே கொடுத்துருக்காங்க. ஸோ C is the right answer. அடுத்தது 8th question. Stability of the species Li2 Li2 - Li2+ increases in the order of. ஓகே, இப்போ 8th கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் போடலாம்? முதல்ல ஸ்பீஷீஸ் எழுதுகிறேன். Li2+ Li2-. முதல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஒரு லித்தியமில் 3 எலக்ட்ரான்ஸ், ஏன்னா அட்டாமிக் நம்பர் 3. 3 + 3 இது 6. இது 3 + 3 2 Li இருக்குது. ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், ஒரு ப்ளஸ்னால் 1ஆல் சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ 5. இது வந்து 3 + 3 மைனஸ் வந்தால் +1, அப்போ 7. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாபா டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணிடலாம். பாபா இப்போ 6ஐ வந்து 2 2 2ன்னு ஃபில் பண்ணுறோம். 5ஐ வந்து 2 2 1ன்னு ஃபில் பண்ணுறோம். 7ஐ 2 2 2 1ன்னு ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிச்சா தான் நமக்கு ஸ்டெபிலிட்டியை பற்றி சொல்ல முடியும். பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 2 B ஆட் பண்ணணும், 2 Aவை ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 2 B ஆட் பண்ணால் 4. 4 - 2 is equal to 2, 2/2 which is equal to 1. அடுத்தது Li2+ல் பாருங்கள், 2 + 1 3. 3 - 2 1, 1/2 is equal to 0.5. அடுத்தது இதில் பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 2 + 2 4. 4 - 2 + 1 3. this is equal to 1/2 which is equal to 0.5. இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கன்னா, யாருக்கு வந்து பாண்ட் ஆர்டர் அதிகமோ அவங்க வந்து மோர் ஸ்டேபிள். அப்போ இந்த 3 பேரில் இதுக்கு தான் 1. ஸோ Li2 இஸ் மோர் ஸ்டேபிள். இதுதான் மோர் ஸ்டேபிள். ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸில் கேட்குறாங்க. அப்போ இதுதான் 3 பேரில் ஹையாக இருக்கும். அதனால் நான் 3 போட்டுட்டேன். ஓகே, அடுத்தது இங்கே 0.5 0.5 இருக்குது. ஸோ 2 பேரோட பாண்ட் ஆர்டரும் சேமாக இருக்கிறதுனால நம்ம யார் வந்து மோர் ஸ்டேபிள்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பார்க்கணும்னா, நம்பர் ஆஃப் ஆன்டிபாண்டிங் எலக்ட்ரான்ஸை பார்க்கணும். நம்பர் ஆஃப் ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு சேமாக இருக்குது. இவங்க 2 பேருக்கு தான் அந்த பிரச்சனை வருது. அப்போ ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டால் மட்டும் பார்க்கணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 எலக்ட்ரான் இருக்குது. இதில் 2 + 1
மொத்தம் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. யாருக்கு வந்து ஆன்டிபாண்டிக் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அவங்க வந்து லெஸ் ஸ்டேபிள். அப்போ இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. அப்போ Li2 மைனஸ் லெஸ் ஸ்டேபிள். அப்போ இதுக்கு அடுத்தது ஸ்டேபிள் யாருன்னா Li2 ப்ளஸ்ஸு. அப்போ இது 2 ரொம்ப குறைவான ஸ்டெபிலிட்டி Li2 மைனஸ்க்கு இருக்குது. ஓகே, அப்போ இது ஃபஸ்ட்டு வரணும். இன்க்ரீஸிங் ஆர்டர்னா Li2 மைனஸ், அதை விட Li2 ப்ளஸ் மோர் ஸ்டேபிள், அதை விட Li2 மோர் ஸ்டேபிள். ஸோ இந்த ஆர்டர் எங்கே இருக்குது பாருங்கள். Li2 மைனஸ் Li2 ப்ளஸ் Li2 மைனஸ் தோருக்கு பி ஆப்ஷன் Li2 ப்ளஸ் Li2. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next, 9th question, the number of nodal planes present in sigma star S antibonding orbital. ஸ்டார் போட்டாலே ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டால் நமக்கு தெரியும். ஆனால் இது எஸ் மாலிகுலர் ஆர்பிட்டால் இல்லையா. சிக்மான்றது மாலிகுலர் ஆர்பிட்டால், அதுவும் எஸ் ஆர்பிட்டால்லேருந்து ஃபார்ம் ஆன மாலிகுலர் ஆர்பிட்டால், ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ இதோட நம்பர் ஆஃப் நோடல் பிளேன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, next question number 10, N2 accept electron and convert into N2 minus, where this electron goes அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், N2 அப்படிங்கிறப்ப 7 + 7 14 எலக்ட்ரான்ஸ் அதுக்கிட்ட இருக்குது. இப்போ ஒரு எலக்ட்ரான் சேருது, அப்போது என்ன ஆகிடும், 15 எலக்ட்ரான் ஆகிடும். அது N2 மைனஸ் ஸ்பீஷீஸ். இப்போ இந்த 15th எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டாலுக்கு போகுது அது தெரியணும்னா நமக்கு மாலிகுலர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். பாருங்கள், 1s சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s, அதுக்கப்புறம் பை 2px, பை 2py, தென் சிக்மா 2pz. இப்படி இருக்குது. நம்ம முதல்ல எலக்ட்ரானை ஃபில் பண்ணி பார்க்கலாம். 2 4 6 8, 8க்கு அப்புறம் 9 10 11 12, 12 + 2 14 முடிஞ்சிடுது. இப்போது அடுத்தது இங்கே யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா பை 2px ஸ்டார் விச் இஸ் ஈக்குவல் டு பை 2py ஸ்டார். 14 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிட்டோம். இப்போ 15th எலக்ட்ரான் எங்கே வரும், இங்கே வரும். அப்போ இது என்ன ஆர்பிட்டால், பை ஆர்பிட்டால். என்னது, ஸ்டார் போட்டிருக்க ஆன்டிபாண்டிங். ஸோ ஆன்டிபாண்டிங் பை மாலிகுலர் ஆர்பிட்டால் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே.